ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஜூலை 24ஆம் தேதிக்கான ரிவ்யூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் தீபாவுக்கும் அந்த சடங்கு ஏற்பாடெல்லாம் ரொம்பவே கிராண்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ரம்யாவையும் தீபா வந்து வர சொல்லிடுறாங்க. ரம்யாவுமே காரில் வராங்க தீபாவை பார்க்குறதுக்காக. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ தீபாவுமே என்னடி ரம்யா ஏன் இவ்வளோ லேட் ஆகிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க, இல்லடி ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு. தீபா உனக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க, எங்கடி காட்டு அப்படின்னு. இல்லடி அது வந்து ரொம்பவே சஸ்பெண்ட், நான் கரெக்டாக உனக்கு காட்டு வந்து தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் இதை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க, சந்தோஷப்படு, கண்டிப்பாக அந்த கல்யாணம் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன், எப்படி கார்த்தி வந்து உன் கழுத்தில் தாலி கட்டான்னு பார்க்குறேன், இதை கண்டிப்பாக நான் தடுத்து நிறுத்தாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்பவே கேவலமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவும் கார்த்தியும் பொண்ணு மாப்பிள்ளை குளத்தில் வந்து நேராக மணவர் வந்து உட்காடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து சொல்கிறாங்க, இந்த தாலியை வந்து எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்து எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாங்க. ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இதான கரெக்டான டைம், கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஜூஸில் கலந்து கொடுத்து மாத்திரையை எப்படியாவது தீபாவுக்கு வந்து நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா ஜூஸில் கொண்டு போய்ட்டு அந்த மாத்திரையை கலந்து கொடுத்து கார்த்திக்கும் ரம்யாவுக்கும் கொடுக்க போகிறாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸை வந்து வாங்குறாங்க. ரம்யா குடிக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறையா சின்ன பசங்கள்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஜூஸை வந்து தட்டி விட்டுறாங்க. அந்த ஜூஸை வந்து அந்த சின்ன பசங்க தட்டி விட்டதோட ரம்யா பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிடுறாங்க. ஐயோ போட்ட பிளான்லாம் வேஸ்ட்டாக போய்த்தேன், இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியலையே, தீபா வந்து இதை வச்சு பழி வாங்கலான்னு பார்த்தா இதுவுமே வேஸ்ட்டாக போய்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே கடுப்பாகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து சொல்கிறாங்க, அபிராமி கிட்ட நேரம் ஆகுது தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்க போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நான் என்ன சபதம் போட்டேன், அத்தை வந்து அந்த தாலியை கையால் எடுத்து கொடுத்து அதை நீங்கள் இதை என் கழுத்தில் கட்டணும் அப்படி தானே நான் சொல்லியிருந்தேன், அப்புறம் எதுக்கு ஐயர் வந்து எடுத்து கொடுக்குறாங்க, நீங்கள் அத்தைக்கிட்ட கொடுங்க, அத்தையே அவங்க கையால் எடுத்து கொடுக்கட்டும், அதை வாங்கி நீங்கள் என் கழுத்தில் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அபிராமியும் அருணாச்சலமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல. அப்போ உடனே ஐயர் வந்து சொல்கிறாங்க, அதான் பொண்ணே சொல்லிடுச்சுல, அப்போனா அவங்க அத்தை கையில் கொடுங்க, அவங்களே தாலி எடுத்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து கார்த்திகிட்ட வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க வேண்டிக்கிட்டு. கார்த்தியும் பார்த்தீங்கன்னா தீபா காலத்தில் வந்து நல்லபடியாக தாலி கட்டிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே அருணாச்சலத்துக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி வந்துடுது. அங்கேயே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு நாச்சியார்னு கத்திக்கிட்டு அங்கேயே கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்த உடனே கார்த்திகும் தீபாவும் ரொம்பவே ஷாக்காயிடுறாங்க. அப்போ உடனே கார்த்தியும் தீபாவும் கேட்குறாங்க, என்னாச்சு மாமா உங்களுக்கு அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் எழுந்திரிக்க மாதிரி இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொல்கிறாங்க, அவங்க அன்னிக்கிட்ட அண்ணி ஓடி போய்த்து தண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா மூஞ்சில் வந்து தண்ணியெல்லாம் அடித்து கிளப்புறாங்க. பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் எழுந்திரிக்கவே இல்லை. அதை பார்த்துட்டு அபிராமி வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ உடனே அபிராமி வந்து கேட்குறாங்க மீனாட்சிக்கிட்டேயும் மைதில்கிட்டையும், இதுக்கு முன்னாடி அவர் எதுவும் சாப்பிட்டாரா அப்படின்னு. அதுக்கு உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, இல்லத்தை அவர் ஜூஸ் மட்டும்தான் குடித்தாரு அப்படின்னு. அப்போ உடனே ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இது வந்து ரியாவோட வேலையாக தான் இருக்கணும், ஒருவேளை ரியா இங்கே தான் இருக்கிறேன்னு சொன்னால் எங்கே இருக்கிறா அப்படின்னு. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரியா வந்து எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. ரியா பார்த்தீங்கன்னா ஒரு சேருக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க மாறு வேஷத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரை எடுத்து கார்த்தி பார்த்தீங்கன்னா அருணாச்சலத்தை வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அருண் கார்த்தி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய்ட்டு அருணாச்சலத்தை பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணிடுறாங்க. அருணாச்சலத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனந்த், தீபா, மீனாட்சி எல்லாருமே இருக்கிறாங்க மண்டபத்தில். அப்போ உடனே ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரியா கிட்ட போய்த்து கேட்குறாங்க, நீ எதுவும் பண்ணினியா அப்படின்னு. அதுக்கு உடனே ரியா வந்து சொல்கிறாங்க, நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு. அப்புறம் எப்படி அவருக்கு நெஞ்சொலி வந்துச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரியா வந்து சொல்கிறாங்க, அதான் எனக்கும் தெரியலை அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத ஆனந்த், மீனாட்சி எல்லாருமே இங்கே பார்த்துட்றாங்க மண்டபத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறத. அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஓடி போய்த்து ரியாவை துரத்துறாங்க. ரியாவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரொம்ப தூரம் ஓடுறாங்க. ஆனந்த் பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஒரு இடத்துல போய்த்து ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனந்த் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தேடிக்க பார்க்குறாங்க. ரியா வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ உடனே ஆனந்த் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே கார்த்திக் வந்து கால் பண்ணுறாங்க. கார்த்திக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த ரியா தான் கண்டிப்பாக ஏதோ பண்ணியிருக்கணும், அதனால தான் அப்பாவுக்கு வந்து நெஞ்சு வலி வந்திருக்குது. ஏன்னா மண்டபத்தில் வந்து ரியா வந்திருந்தா, அவளை நான் பார்த்தேன், அவளை பின்னாடியே துரத்திக்கிட்டு போனேன், எவ்வளோ தூரமோ முயற்சி பண்ணி அவளை வந்து கண்டிப்பாக என்னால் பிடிக்க முடியல, அவள் என்கிட்டேருந்து தப்பிச்சிட்டா கார்த்தி, அவளை எப்படியாவது தேடி பிடிக்கணும், கண்டிப்பாக மறுபடியும் நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அவள் மறுபடியும் இந்த மண்டபத்துக்குள்ளேயே வந்துட்டா, கண்டிப்பாக நம்ம அப்பாவை வந்து பழி வாங்கினா தான் அவளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு.
அப்போ உடனே அபிராமி வந்து கேட்குறாங்க, யாருக்கிட்டப்பா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆனந்த் தாம்மா கால் பண்ணனா அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி. என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அபிராமி. அப்போ உடனே கார்த்திக் சொல்கிறாங்க, அப்பா நெஞ்சு வலி வரதுக்கு காரணமே அந்த ரியா தாம்மா. அந்த ரியா தான் மாறு வேஷத்தில் மண்டபத்துக்கு வந்திருக்கிறாமா. இது எல்லாத்தையுமே பண்ணினது அந்த ரியா தான். அந்த ஏதோ ஜூஸில் தான் அப்பாவுக்கு மாத்திரையை கலந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் அப்பாவுக்கு வந்து நெஞ்சு வலி வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அபிராமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க. அந்த ரியா வந்து என்னையும் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி இப்போ அப்பாவையுமே கொலை பண்ணுறதுக்கு வந்துட்டாப்பா. அவளை இப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரோட உயிருக்குமே ஆபத்துப்பா. அவளை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவளை கண்டிப்பாக போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்ப்பா. அவளை இப்படியே சும்மா விட்டுறாதீங்க. எப்படியாவது நீ அருண் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவளை முதல்ல தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, விடுங்கம்மா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் அப்பாவை கூட இருந்து இங்கேயே பத்திரமா பார்த்துக்கிடுங்கம்மா. அந்த ரியாவை கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன். அப்போது அப்பா குடிக்கிற ஜூஸில் வந்து மாத்திரையை கலந்து கொடுத்தது அந்த ரியா தானா அப்படிங்கிற மாதிரி அபிராமி கேட்குறாங்க. அப்போ உடனே கார்த்தி, ஆமாம்மா கண்டிப்பாக அது ரியாவோட வேலையாக தான் இருக்கணும். இல்லைனா அப்பாவுக்கு எப்படிமா நெஞ்சுவலி வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டருமே வந்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பா குடித்த ஜூஸில் தான் யாரோ மாத்திரையை கலந்து போட்டிருக்காங்க. அதனால தான் உங்கள் அப்பாவுக்கு வந்து நெஞ்சுவலி வந்திருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னதோட அதை கேட்டுட்டு கார்த்திக் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போனா இதை பண்ணினது ரியாவாக தான் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க. இந்த தீபா கதையை முடிக்கலாம்னு ஜூஸில் வந்து மருந்து கலந்தோம்னா அதை வந்து அருணாச்சலம் குடிச்சிட்டாங்கடே. நல்ல வேலை பழி வந்து ரியா மேலே விழுந்துட்டு அந்த ரியா மட்டும் அங்கே வரலன்னா கண்டிப்பாக அந்த பழி வந்து நம்ம மேலே விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி கால் பண்ணி தீபா கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீபா, மைதிலி, மீனாட்சி எல்லாருமே நினச்சிக்கிறாங்க, அப்போனா ஜூஸில் வந்து மாமாவுக்கு விஷத்தை கலந்து கொடுத்தது கண்டிப்பாக அந்த ரியாவாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸில் வந்து மருந்தை கலந்து கொடுத்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ரம்யா வந்த உடனே அபிராமி கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டி இப்போ அங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கு உடனே அபிராமி வந்து சொல்கிறாங்க, இது எல்லாத்தையுமே பண்ணினது அந்த ரியா தான்மா. அந்த ரியா தான் ஜூஸில் வந்து மருந்து கலந்து கொடுத்துருக்கா. அதனால தான் இவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரம்யா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, நான் கலந்து கொடுத்ததே கண்டிப்பாக அந்த தீபாவுக்கு தான். அதை போய்த்து இவர் வந்து சாப்பிட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிறாங்க. அருணாச்சலத்தோட நிலைமையை பார்த்துட்டு அபிராமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதுறாங்க. ஏற்கனவே டாக்டர் பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, உங்கள் அம்மா வந்து எந்த விஷயத்தை கேட்டால் அதிர்ச்சி ஆகக்கூடாது. அப்படி ஆனால் அவங்களுக்கு ரொம்பவே ப்ராப்ளம். ஏன்னா அவங்களுக்கு வந்து குண்டு வந்து நெஞ்சில் பாஞ்சிருக்குது. அதனால் எந்த அதிர்ச்சியான விஷயத்தை கேட்டுட்டு அவங்க வந்து ரொம்பவே அழுகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து ஏற்கனவே கார்த்திகிட்ட சொல்லியிருப்பாங்க. கார்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அபிராமி வந்து ரொம்பவே சமாதானப்படுத்துவாங்க. அம்மா நீங்கள் அழாதீங்கம்மா, அப்பாவுக்கு வந்து எதுவுமே ஆகாதும்மா, கண்டிப்பாக அப்பா வந்து மறுபடியும் வந்துடுவாங்கம்மா, நீங்கள் வேணும்னா பாருங்கம்மா, அப்பா எப்படியும் கண் முழிச்சிருவாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவுக்கு வந்து எதுவுமே ஆகலை, அவர் நல்லபடியாக கண் முழிச்சிட்டாரு. இனிமேல் அவங்கள வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிடுங்க. யாரோ ஜூஸில் வந்து மருந்தை கலந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் அது ஹார்ட்டை பேத்து பாதிச்சிருக்குது. அந்த மருந்து ரத்தத்தில் கலந்து அவங்களோட ரத்த ஓட்டத்தை நிறுத்தியிருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. இது யார் பண்ணுனாங்க என்னென்னு முதல் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து கேட்குறாங்க, டாக்டர் அப்போ வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ வேணாலும் அழைச்சிட்டு போகலாம். அவருக்கு 2 இன்ஜெக்ஷன் மட்டும் போட வேண்டியது இருக்குது. அது போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் போல் அவரை வந்து நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் சரின்ட்டு ஓகே டாக்டர் நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அபிராமிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அம்மா அப்பா வந்து நல்லபடியாக கண் முழிச்சிட்டாங்களாம். கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் வந்து அப்பா வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா, நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னது. அப்பா பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு எனக்கு இப்போ தான்ப்பா எனக்கு உண்மையிலேயே மூச்சே வருது அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவோட அப்பாவையும் அம்மாவையும் தான் காமிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம் வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க, இப்போ பார்த்தியா தீபானால தான் அருணாச்சலத்துக்கு வந்து இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. கார்த்திகை மட்டும் தீபா கழுத்தில் தாலி கட்டலைன்னா இப்படி ஆயிருக்காது நம்ம சம்மந்திக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, மாமா இதுக்கு அதெல்லாம் காரணம் இல்லை மாமா, இதை பண்ணினதே அந்த ரியா தான் மாமா. அந்த ரியா மட்டும் ஜூஸில் மறந்து குழந்து கொடுக்கலன்னா மாமாவுக்கு வந்து எதுவுமே ஆகியிருக்காது. கண்டிப்பாக அந்த ரியா வந்து நம்ம முதல் கண்டுபிடிக்கணும். இதுக்கும் தீபாவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. தேவையில்லாமல் நீங்கள் தீபா மேலே பழிய போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி தான் காமிக்கிறாங்க. அபிராமி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, எப்படியோப்பா நல்லபடியாக நீ வந்து தீபா கழுத்தில் தாலி கட்டிட்ட, அதுவே போதும்ப்பா. அப்பாவுமே இப்போ வந்து கண் முழிச்சிட்டாங்க. எப்படியாவது நம்ம நல்லபடியாக அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம்ப்பா. ஆனால் அந்த ரியாவை மட்டும் நீங்கள் சும்மாவே விட்டுறாதீங்க. அந்த ரியானால தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு அபிராமி சொன்னதோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணலாம்ட்டு நேராக மண்டபத்துக்கு போகிறாங்க. அப்போ உடனே அங்கே இருக்கவன்ட்டு சொல்கிறாங்க, இங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் நான் செக் பண்ணணும், போட்டு காட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பையனும் ஓகே சார் நாங்கள் கண்டிப்பாக போட்டு காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமராவை செக் பண்ணிக்கிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவில் ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த மருந்து வச்சுருக்கிறது தெரிய வருது. ரம்யா பார்த்தீங்கன்னா 3 கூல்ட்ரிங்க்ஸில் 2 கூல்ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா மருந்தை கலக்கிறாங்க. அது எல்லாமே தெரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொல்கிறாங்க, அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரம்யா நிற்கிறாங்க அந்த வீடியோவில்.
அப்போ உடனே கார்த்திக் வந்து ரம்யா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, இந்த காப்பியை வந்து என்னோட மொபைலுக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனும் சரிங்க சார், நான் உங்கள் மொபைலுக்கு சென்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து அனுப்பிடுறாங்க. கார்த்திக் வந்து அதை பார்த்துட்டு செமையாக கோவப்படுறாங்க. அப்போ இவ்வளோத்தையும் பண்ணினது ரம்யா தானா? ரம்யா எதுக்காக நம்ம அப்பாவை கொல்றதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து நினைக்கிறாங்க, அப்போனா நம்ம வந்து தீபா கழுத்தில் தாலி கட்டுறது பிடிக்காம தான் ரம்யா வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. நல்ல வேளை சரியான நேரத்தில் அந்த பசங்க மட்டும் ஜூஸை வந்து தட்டி விடலைன்னா நேரம் தீபா குடிச்சிருந்தா தீபாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும். அப்போ இவ்வளோ பிளானையும் பண்ணினது கண்டிப்பாக ரம்யா தான் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து செம கோவத்தில் இருக்காங்க ரம்யா மேலே. அதுக்கப்புறம் கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க, என்னாச்சு கார்த்தி, நான் வீட்டில் தான் இருக்கேன், எதுவும் பிரச்சனையா, அப்பா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா நல்லா தான் இருக்காங்க, உங்ககிட்ட நான் பேசணும், நான் வீட்டுக்கு வரேன், நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா செம கோவத்தோட பைக் எடுத்துக்கிட்டு நேராக ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்தியோடத பார்த்துட்டு, வாங்க கார்த்தி, என்னாச்சு கார்த்தி, அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்காங்க கார்த்தி, நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், அந்த ரியா தானே ஜூஸில் வந்து மருந்தை கலந்து அப்பாவை இந்த நிலைமைக்கு ஏற்படுத்தினது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, போதும் மேடம் எல்லாத்தையும் நிறுத்துங்க, இனி இப்படி நடிக்காதீங்க, எல்லா விஷயமுமே நான் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி. அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க, என்ன கார்த்தி நீங்கள் புரியாமல் பேசிக்கிட்டீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருக்கிறேன், அதை எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யாவும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஜூஸில் மருந்தை கலந்தது எல்லாமே அப்படியே தெரியுது. அதை பார்த்துட்டு ரம்யா வந்து செம்மையாக ஷாக்காயிடுறாங்க. கார்த்தி அப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரம்யா கண்ணத்திலேயே பலார் பலர்னு அரைகிறாங்க. எதுக்காக இதை பண்ணுனீங்க, தீபாவையும் எங்கள் அப்பாவையும் கொல்றதுக்கு எதுக்காக இப்படி முயற்சி பண்ணுனீங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ ரம்யா உடனே என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அதை வந்து கார்த்தி அப்படி அப்படின்னு இழுக்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இப்போ உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா, இல்லைனா அதுக்கப்புறம் என்னோட நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்கும், உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து உண்மையை சொல்கிறாங்க, கார்த்தி நான் உங்களை வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன், உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் இதை வந்து உங்ககிட்ட எவ்வளோதோ சொல்லலாம்னு ட்ரை பண்ணினேன், ஆனால் சொல்ல முடியல, ஏன்னா நீங்கள் தீபாவுக்கு வந்து ஹஸ்பண்டாக இருக்கிறீங்க, அதனால தான் தீபா வந்து நான் தீர்த்து கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தேன், அதனால தான் கார்த்தி நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க கார்த்தி அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்தி காலில் வந்து விழுந்து அழுகுறாங்க. அப்போ கார்த்தி உடனே சொல்கிறாங்க, நான் எந்த ஜென்மத்திலையும் உங்களை மன்னிக்க மாட்டேன், தீபா வந்து உங்களை எவ்வளோ நம்பினா, தீபா வந்து உங்களை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சி தான் அம்முன்னு அவ்வளோ பாசமாக இருந்தால் உங்கள் மேலே, ஆனால் தீபாவுக்கு நீங்கள் துரோகம் பண்ண துணிஞ்சிட்டீங்க, இந்த விஷயம் மட்டும் தீபாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக தீபா வந்து உங்கள் மூஞ்சிலே முழிக்க மாட்டான், இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே, இதை இப்படியே நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தே தீரணும் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்திக் காலையில் விழுந்து ரொம்பவே கெஞ்சுவாங்க, கார்த்தி நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் கார்த்தி, போலீஸுக்கெல்லாம் கால் பண்ணாதீங்க கார்த்தி, நான் உங்கள் மேலே வச்சிருந்த லவ்னால கண்மூடித்தனமாக அப்படி தப்பு பண்ணிட்டேன் கார்த்தி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க கார்த்தி, இனிமேல் எந்த ஜென்மத்திலையுமே உங்களுக்கோ இல்லை தீபாவுக்கோ நான் எந்த துரோகமும் பண்ண மாட்டேன் கார்த்தி அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க கார்த்திக்கிட்ட. கார்த்திக் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மன்னிக்க முடியாது மேடம், இது 1-2 தப்பு இல்லை, நீங்கள் என்னோட தீபாவையே கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறமும் உங்களை சும்மா விட்டால் அது எனக்கு தான் ஆபத்து, என்னோட தீபாவுக்கும் தான் ஆபத்து, அதனால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து உடனே போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு மாடியிலேருந்து ஒரு சத்தம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சத்தம் போட்டுக்கிட்டே கீழே விழுந்துருவாங்க நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவும் கார்த்தியும் நேராக மாடிக்கு போயிட்டு பார்ப்பாங்க. ரம்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு அப்படியே கீழே கிடப்பாங்க. மூஞ்சில் வந்து தண்ணியெல்லாம் தெளித்து கிளப்பி பார்ப்பாங்க. ரம்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா எழுந்திரிக்கவே மாட்டாங்க. அதை பார்த்துட்டு ரம்யா வந்து ரொம்பவே கத்தி கதறி அழுவாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்லுவாங்க, இவங்களை தூக்குங்க, நம்ம காரில் கூட்டிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பாவை தூக்கிக்கிட்டு நேராக காரில் போட்டுக்கிட்டு ரம்யா கார்த்தி 2 பேருமே சேர்ந்து ரம்யாவோட அப்பாவை அழைச்சிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பாவை கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து சொல்லுவாங்க, இவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக வேண்டியவங்க, நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் கொண்டாந்து இங்கே அட்மிட் பண்ணலைன்னா எப்படியும் இவங்க இறந்துருப்பாங்க, நீங்கள் யார் அவங்களோட பையனா அப்படிங்கிற மாதிரி கார்த்தியை பார்த்து கேட்பாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க, இல்லை சார் நான் உங்களோட பையனா இல்லை, இவங்க தான் உங்களோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து கையை காமிப்பாங்க. அப்போ உடனே ரம்யா கிட்ட வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க, நீ உங்கள் அப்பா வந்து எவ்வளோ நாள் கூட இருந்து பக்கத்துலேயே கவனிச்சிக்க முடியுமோ அவ்வளோ நாள் பக்கத்தில் இருந்து கவனிச்சிக்கிடுங்க, அப்படி மட்டும் இல்லைனா கண்டிப்பாக உங்கள் அப்பாவோட உயிருக்கே ஆபத்து, உங்கள் அப்பாவுக்கு வந்து எந்த ஒரு அதிர்ச்சியான